ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமையலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சாப்பிட்ருப்பீங்க. இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஹோட்டலுக்கோ போய் சாப்பிட்டாலுமே இந்த கத்திரிக்காய் இல்லாமல் உங்களுக்கு பிரியாணியை சர்வ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கத்திரிக்காவை எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்டான செம்மையான ஒரு டிஷ்ஷு தான் இது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். சாதத்துக்கு சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், இந்த கத்திரிக்காவை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது உஜாலா கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வரி கத்திரிக்காய்ன்றது அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி மசாலா வச்சு நம்ம பிரியாணிக்கு இல்லை சாப்பாட்டுக்கெல்லாம் செய்யும்போது இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவை ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு அதிலே போட்டு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த தண்ணியிலே இந்த கத்திரிக்காவை நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்புறமா செய்யும்போது அரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு மசாலா வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அதே தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணியே ஆகணும். எள்ளு நல்லா லைட்டாக பொரியிற ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தை நம்ம அது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அப்புறம் அதே போல் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துருவோம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க. நான் மறுபடியும் குழம்புலையும் சேர்த்துக்க போகிறோம். இது மசாலாக்காக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னுலாம் அரைக்கக்கூடாது, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆற வச்சுருவோம். ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டோன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் இப்போ பாருங்கள் அரைச்சது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்களா, இதை இப்போ இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடும் பார்த்தீங்கன்னா பூச்சி ஏதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. காம்போடு வச்சு அரிஞ்சிருங்க. ஸோ இப்போது நான் எல்லா கத்திரிக்காவையும் இதே மாதிரி அரிஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டுக்கு அந்த பிளேட்டுக்கே மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா பிளேட்டுக்கே நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காய் சென்டரில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மசாலாலாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்பவும் தண்ணியாக அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, இல்லைன்னா அதில் அந்த கத்திரிக்காய் உள்ளே நிற்காது, ஸ்டஃபிங் நிற்காது. ஸோ இப்போ இது எல்லாமே இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுருவோம். எல்லா கத்திரிக்காயிலையும் சென்டர் பார்ட் எடுத்து நம்ம இது எல்லாமே மசாலா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அதே பேனில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலாலாம் உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு, இந்த மாதிரி ஒரே கரண்டியில் திருப்ப முடியலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி எடுத்து ரெண்டு பக்கமும் சேர்த்து திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அவ்வளோதான். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இது. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு, சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு தாளிக்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க குளிர்ச்சிக்காக. அதுக்கப்புறமா பாருங்கள், இது லைட்டாக பொரிய விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் ஒரு கரண்டியில் எடுத்து கிளறிட்டு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், ரஃபாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் இதே மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌனாக வதக்கணுன்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். நல்லா இப்போது இதை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ப்ரௌனாக வர தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போது வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஒரு தக்காளியை அரிஞ்சு வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அதிகமாக தக்காளி போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி. அதனால் இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாலையும் போட்டிருக்கோம், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து ஊற வச்சுருந்தேன். சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸு நான் புளியை ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஜாரில் மீதி இருந்த மசாலா, அந்த கத்திரிக்காவை ஸ்டப் பண்ணது போக மீதி மசாலா இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த மசாலா ஃபுல்லாகவே அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ அந்த ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு, நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, எல்லா தண்ணியும் நான் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சாப்பாட்டுக்கும் சரி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அடிச்சிக்கவே வேணாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா, என்னுடைய வீடியோவும் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.